பிரைஸ் தி லார்ட். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் மகிமையை நாம் போற்றி துதித்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். நெருக்கப்பட்டும் படிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நொறுக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்களில் பக்தன் நம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்களில் பக்தன் நம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்ற அர்ப்பணிப்போம். பிரைஸ் தி லார்ட். என்னடா ஒரே இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இப்படி இருள் சூழ்ந்து இருக்கிறதா? அது வெளிச்சத்தை காண உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. இந்த வசனமும் இந்த வேதாகமும் வசனமும் அவரை துதிப்பதும் கனப்படுத்துவதும் மகிமைப்படுத்துவதனாலே நம் வாழ்க்கை வெளிச்சத்தில் கொண்டு வரும் ஒரு அற்புதமான மாற்றமாக நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிறார். இருளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க, ஒரு பெரிய விடியலை கொடுக்க, ஒரு விடுதலை கொடுக்க ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் துதித்து மகிழ்ந்து அவரை நாம் தினந்தோறும் ஜெபம் செய்து அவர் விசுவாசித்தாலே போதும், உங்கள் இருளிழந்த இந்த வாழ்க்கை ஒரு வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். எப்படி இரவில் இருட்டாக உள்ளதோ, எதுவுமே தெரியாமல் இருக்கிறதோ, அதே போல தான் நம்முடைய பாவங்கள் கூட அந்த இருளில் மூழ்கி வெளிச்சம் என்பது தெரியாமல் இருக்கிறது. அதாவது நன்மைகள் தெரியாமல் இருக்கிறது. அப்படிதான் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ பேர்கள் இருளிருந்த அந்த பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக தான் இந்த வேதாகமும் உள்ளது. கர்த்தர் சொன்ன வசனம் இதில் உள்ளது. அதை நாம் பின்பற்றி அவரை கெட்டியாக பிடித்து கொண்டு அவரை நோக்கி வருவோமானால், அவருடன் இணைந்து வருவோமானால் நம் வாழ்க்கை வெளிச்சத்தை கொடுக்கும். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே மாற்றம் என்பது என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதற்கு ஒரு சிறு அடையாளமாக வேதாகம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறினால் மட்டுமே தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நம் வாழ்க்கையிலுக்குள்ள அப்படிதான். நம்ம ஏற்றங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவிடத்தில் வந்து சொல்லும் போதோ உங்கள் வாழ்க்கையை இயேசு மாற்றுவார்.
பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இருள் வெளியே போனால் வெளிச்சம் தேவை. பாவத்திலிருந்து வெளியே ஆனால் பரிசுத்தம் தேவை. பகையிலிருந்து வெளியே வேண்டும் என்றால் அழகான நட்பு தேவை. தோல்வியிலிருந்து வெளியே வேண்டும் என்றால் ஒரு வெற்றி தேவை. கவலையெல்லாம் மறந்து போக வேண்டுமென்றால் ஒரு சந்தோஷம் தேவை. நாம் பாவக்கட்டிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் ஒரு விடுதலை தேவை. இதையெல்லாம் கொடுப்பது யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். வாங்க, இருட்டாக இருக்கும்போது நான் பேசுவது உங்களுக்கு கேட்டிருக்காது. வெளிச்சத்தில் வந்த பிறகு உங்களுக்கு என்னையும் தெரியும், என் வசனமும் உங்களுக்கு புரியும். அதே போல தான் இருட்டில் நம்ம செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும், அதாவது பாவத்தில் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதே இடத்துல கேட்பதில்லை. நம் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு நாம் ஜெபம் செய்து கொண்டு ஆளுது சென்று கொண்டிருந்தால் நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்க மாட்டார். எப்படி இருட்டில் என்னுடைய வார்த்தை, என்னுடைய முகமும் எதுவுமே அவர் கிளியர்னஸ் இல்லாமல் இருக்கிறதோ, அதே போல தான் எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாது. வெளிச்சத்தில் நம்ம வந்த பிறகு தான் நம்ம என்ன பேசுகிறோம், நம்ம யார், எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படி என்பது தெரியும். அதே போல தான் கர்த்தர் உங்கள் உள்ளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வெளிச்சத்தில் வரணும். இந்த பாவ இருளிலிருந்து வெளியே வந்து வெளிச்சத்தில் நீங்கள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை தோல்வியே இருக்குது, எந்த நன்மையும் நடக்கவே இல்லைன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. அந்த தோல்வி கூட ஒரு நாள் ஜெயமாய் மாறும். 1000 தோல்விகள் தான் வெற்றிக்கு முதல் படி என்று சொல்கிறார்கள். தோல்வி தோல்வியை நினைக்கக்கூடாது, அதை ஒரு முயற்சியாக நீங்கள் நினைக்கணும். நம்ம 1000 பேர் முயற்சி எடுத்துருக்கிறோம், அந்த முயற்சி தான் பிற்காலத்தில் வெற்றியாக மாறுகிறது. அந்த முயற்சி தான் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு தோல்விகளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில் நீங்கள் பயனுள்ளதாக கற்றுக்கொள்கிறீர்கள். அதன் மூலம் அந்த தோல்விகளாக சரி செய்யப்பட்டு ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும் இல்லையா? அந்த வெற்றியாக மாறும் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், நம்முடைய இருளிலிருந்து அந்த பாவ வாழ்க்கையில் வெளியே வர வேண்டும். அதிலே உள்ளே இருந்து சிக்கி தவித்து கொண்டிருந்தால் நாம் அதிலிருந்து என்னை காப்பாற்ற சொல்லிக் கொண்டிருக்க எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது வெளியே வரணும்னு ஜெபிக்கணும், வெளியே வரணும்னு துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். நீங்கள் ஒரு நாளாச்சு பாவத்திலிருந்து விடுதலை பெற வேணும்னு ஜெபிக்க செய்ய வேண்டும். உங்கள் பாவ ஜெபத்தை தான் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். ஏசப்பா, என்னோட பாவத்தில் அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கிறேன், என் பாவத்தெல்லாம் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை புதிய மனுஷனாக மாற்றுங்க என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அப்படி நீங்கள் செய்ய செய்ய தான் உங்கள் வாழ்க்கை பிரசித்தமாகும். இன்றைக்கு அநேகர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமாக இருப்பேன், மீதி 6 நாளும் நான் பாவத்தில் இருப்பேன் என்று வாழ்ந்து வருகிறார்கள். அது தெரியாது யாருக்குமே. நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம சர்ச்சுக்கு சண்டே போவோம், ஆனால் மற்ற நாள்லாம் நிறைய விஷயங்களை பார்ப்போம். மொபைல், சினிமா, வெளியே ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது, குடிப்பது, போதை வஸ்துக்கள், இன்னும் ஆபத்தான சுச்சுவேஷன் எத்தனையோ இருக்குது இல்லையா? அதையெல்லாம் நம்ம தாண்டி தான் போயிட்டுருக்கோம். மற்றவர்களை தவறாக பேசுவது, தவறாக புரிந்து கொள்வது, பகை உணர்த்துவது, இப்படி எத்தனையோ இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்படி செய்துவிட்டு நம்ம ஆலயத்தில் சென்று, ஆண்டவரே எனக்கு என்னுடைய விடுதலை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு கேட்கிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா என்றால் அது கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் நீ பரிசுத்தமாக இருந்து கேட்பவைகள் தான் ஆண்டவர் கேட்பார். அதை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். நம்ம பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நாம் இயேசுவை போல் மாற வேண்டும் நினைத்தால் மட்டும் போதாது, அதை நடக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவன் கொடுத்த முதலாவது வார்த்தைனா அன்பு தான். என்னில் அன்பாக இருக்கிற போல பின்னாடி அன்பாக இருங்க என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாம் அன்பாக இருக்கும்போது தான் நம்முடைய வாக்குத்தத்தங்கள், நம்முடைய எண்ணங்கள், இயேசு கிறிஸ்து கொடுத்த நமக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும். நம்ம எதுவாக நினைக்கலாம்,
ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் கொடுப்பார் நினைக்கிறேன்னா டவுட்டு தான். ஏனென்றால் கர்த்தருக்கு சித்தமானது எதுன்னு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் அவர் அறிந்து கொண்டு அதை கேட்கும் போது ஆண்டவர் அதை சித்தப்படி செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சோதனைகள் எத்தனையோ பேர் அகப்பட்டு கொண்டிருக்கார்கள். ஒன்று கட்டுக்கிறது விடுதலை கிடைக்கவில்லை, பாவத்தில் விடுதலை கிடைக்கவில்லை. எப்பவுமே எனக்கு ஒரு சோதனையாகவே இருக்குது, எதுவுமே நடக்கலை, எந்த ஒரு கஷ்டமும் தீரலை, கடன் அதிகமாகிட்டே போகிறதால குறையவே இல்லை. ஒரு கடன் எடுக்கிற கடனை வாங்குகிறோம், மனசு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. நிறைய பேர் பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை வாழ்வாங்க. குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அது தீர்வாகவும் இருக்கும். குடும்பத்தில் பகை இருக்கும், ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். இப்படி அநேகர் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் அதெல்லாம் ஏன் வருது, எது வந்து நிறைய பேர் தெரியுதில்லை. இப்படியான வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும், தேவனத்தில் வந்து நீங்கள் ஒப்புவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் பாடுகளை பட்டு சிலுவையில் அறைய உண்டு ரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவினார். எல்லாருக்காகவும் தான் அவர் அன்றைய தினத்தில் பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தி தன் உயிரை நீத்தினார். ஆனாலும் பாருங்கள், இன்று வரையில் அவர் உயிர் தெழுந்து நம்முடைய அவருடைய வார்த்தையின் மூலமாக ஜீவனாக இருக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்வது அனைத்தையுமே ஒரு ஜீவனுள்ள வார்த்தைகள், நடக்கின்ற வார்த்தைகள், நடந்து கொண்டிருக்கிற நடக்கப் போகின்ற வார்த்தைகள். உலகம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லா விஷயங்களும் வேதத்தின்படி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பரிசுத்தமாக மாற வேண்டும். பரிசுத்தமாக மாறுவது தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடியும். மாற்றம்னா சாதாரண மாற்றம். இப்போ பாருங்கள், எத்தனையோ பேர்கள் அரசியல் இருக்காங்க, இந்த ஆட்சி போனால் அந்த ஆட்சி வருது, மாறி மாறி வந்துட்டே இருக்க, ஒரு மாற்றம் எதிர்பார்க்குற மக்கள். ஆனால் நாம் நேசிக்கின்ற, நமக்காக நம்முடைய நன்மைக்காக காத்திருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நமக்குள்ளே எப்போது மாற்றம் வரும்? நமக்குள்ளே மாற்றம் வந்து எப்போது அவருக்கு நம்ம செல்ல போகிறோம்? உலகத்தில் எத்தனையோ மாற்றம் எதிர்பார்க்குறோம் இல்லையா? எனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது, சம்பளம் அதிகமாக வேணும், எனக்கு இந்த வேலை புரியல, வேறு பெரிய கம்பெனியில் வேலை வேணும், எனக்கு இந்த இடத்துல போகணும், அங்கே போய் வேலை செய்யணும், அப்படி என்று நிறைய யோசிக்கிறோம். ஆனால் உங்கள் மனசு, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு நீங்கள் எந்த இடத்துல இடம் கொடுத்துருக்கீங்கன்றது யோசிக்கணும். நீங்கள் கொடுக்கின்ற இடம் அது ஆண்டவருக்கு முதலிடமாக இருக்க வேண்டும். ஏனோ தோணவென்று வாழ்க்கையை வாழக்கூடாது. முக்கியமாக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏனோ தோண வாழக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ ஒன்று பண்ணுவோம், ஏதோ ஒன்று செய்வோம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குறிக்கோளோட இயேசு கிறிஸ்துவின் வழியில் நாம் பின்பற்றி நீங்கள் எதை கேட்டாலும் அதை இயேசு கிறிஸ்து மகிமையால் நிறைவேற்றுவார். வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 34:10 சொல்கிறது. நீங்கள் அவரை தேடும் போது உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் குறையப்படாது, அனைத்தும் நிறைவாக தான் கொடுக்கும். அநேகருக்கு குழந்தை இல்லை, அநேகருக்கு நோய் சுகவீனமாக உள்ளது, நிறைய பேருக்கு கண் பார்வை சரியாக தெரியல, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, நிறைய பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அல்லது விடுதலை வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு இடத்தில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். சாதாரண ஜெபமாக இருக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்ணிட்டேன் நடந்துடும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். அந்த பரிசுத்தம் எப்படி வர வேண்டும் என்றால் இந்த வேதத்தில் தான் உள்ளது. நீங்கள் முதலாவது வேதத்தை வாசிக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். எவைகள் எல்லாம்? எல்லா நன்மைகளும். நீங்கள் கேட்பது, நீங்கள் வேண்டிக் கொள்வது எல்லாமே உங்களுக்கு குறைவாக இல்லை, கூட தான் கொடுப்பார், ப்ளஸ்ஸாக தான் கொடுப்பார். அப்படி தான் வசனம் சொல்கிறது. அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை அது. நீங்கள் இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும். இந்த பாவ இச்சைகள், பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும். நீங்கள் ஜெபத்தின் மூலமாக, இந்த வசனத்தின் மூலம் நடந்து கொள்ளும் போது தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். அதன் மூலம் தான் உங்கள் பாவங்கள் வெளியே போகும். இந்த பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றி உங்களை பரிசுத்தமாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து புதிய மனிதரால் மாறுகிற வசனம் சொல்கிறது. நீங்கள் புதிய மனிதராக ஒரு மாற்றத்தை காண வேண்டும் என்றால், நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பமே உங்கள் மூலமாக ரட்சிப்பு வர வேண்டும் என்றால், நீங்கள் முதலாவது தேட வேண்டியது இயேசுவை நோக்கி தான். அவர் வார்த்தையை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும்.
நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் எதுவுமே நடக்கலைன்னு யோசிக்கிறீங்க. பைபிள் வாசித்தா மட்டும் போட்டால் அதுமாதிரி நடக்க முயற்சி செய்ய வேண்டும். பாருங்கள், ஒரு அன்பாக இருக்கணும், பெற்றோர் கீழ்ப்படியணும், கள்ள உத்தேசம் இருக்கக்கூடாது, மற்றவரை பகைக்கக்கூடாது, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, பகைவர்கள் நேசிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? சில பேர் செய்கிறாங்க, சில பேர் செய்கிறது கிடையாது, நிறைய பேர் செய்கிறது கிடையாது. அதெல்லாம் நம்ம முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். அவன் என்னை இப்படி பேசிட்டான், நான் வழி பண்ணாமல் விட மாட்டேன், ஆனால் வெட்டாமல் விட மாட்டேன்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருப்பாங்க. பகையை மீண்டும் அதிகமாக தான் ஆகும். ஒருத்தர் பகையாக இருக்காங்கன்னா அவரோட நம்ம பேசுறதுனால கர்த்தர் சந்தோஷப்படுவதை தவிர துக்கப்படைய மாட்டார். நான் ஏன் அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட பேசல, நான் ஏன் பேசணும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்த்து கொண்டிருக்கோம். உள்ளம் எப்படி இருக்கிறது? தவறு செய்துட்டோம், ஓகே, ஆனால் அதுக்கான மன்னிப்பை நீங்கள் கேட்க வேண்டும். மன்னிப்பு கேட்டு, சரி தெரியாமல் செஞ்சுட்டேன், இனி தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் அவரோடு அன்பாக இருக்கும் போதோ கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார், நமக்கு அற்புதங்களை செய்வார். அவர் கேட்பது அன்பு தான். அன்பாக இருக்குன்னு தான் சொல்கிறது. நீங்கள் ஒரு அன்பாக இருங்க, அப்போது உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றத்துக்கான வழியாக இது அமையும். முதலாவது நீங்கள் அன்பாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அது இயேசுவிடத்தில் தான். உலகத்தில் 1000 நண்பர்கள், 1000 உறவுகள், 1000 சொந்தங்கள், 1000 பேர் இருக்கலாம். ஆனால் முதலிடம் நீங்கள் இயேசுவிடத்தில் கொடுக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையை முதலிடமாய் மாறும். அப்படிப்பட்ட மாற்றத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். வாங்க, எப்படி இருள் நீக்க வெளிச்சம் ஒன்று தேவையோ, பாவம் போக்க பரிசுத்தம் ஒன்று தேவையோ, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என இயேசு கிறிஸ்து அவசியம். அது யாராக வேணா இருக்கலாம். நான் கிறிஸ்டின் மக்களுக்கு மட்டும் சொல்ல, இந்து மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஒரு கவலையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நம்பி ஒரு ஜெபம் செய்யுங்க. அவர் நம்பி விசுவாசிங்க. விசுவாசம் என்பது நீங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைத்து, அதுதான் விசுவாசம். அவரை நம்பி நீங்கள் ஜெபிக்கும் போதோ உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியம் என்பது வசனம். வசனத்தின்படி நான் உடனே இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணின வசனம் சொல்கிறது. அந்த வசனம் நிச்சயமாக சாதாரண வசனம் கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றுகின்ற ஒரு வார்த்தைகள் தான் இன்று வரையில் அநேகர் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் காண வேண்டும் என்றால், ஒரு விடியலை காண வேண்டும் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வாங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையும் பெரிய மாற்றத்தை காணலாம். உங்கள் பகைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய கடன்கள் எதுவாக இருந்தாலும் அது ஜெயமாய் மாறும், வெற்றியாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், சுகமாய் மாறும், விடுதலை கிடைக்கும், பரிபூர்ண சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இது அனைத்தையும் குறிப்ப ஒரே ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரிடத்துல ஒரே ஒரு டைம் ஜெபம் செய்யுங்க, உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நம்முடைய வேதாகமத்தில் இவ்வளவு விஷயங்கள் சொல்வதற்கு ஒரு ஆதாரமாக ஒரே ஒரு வசனம் அனைத்திற்கும் பதிலாக இருக்கும். அது என்னவென்றால், வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாதம் தருவேன். நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராக இருந்தாலும் பாருங்க, அது கிறிஸ்டின் மட்டும் பர்டிகுலராக எழுதலை. கிறிஸ்டின் மக்களே நீங்களாம் என்னிடத்தில் வாருங்கன்னு எழுதலை, எல்லாருக்காக தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பார் தருவேன் என்று யார் சொன்னார்? இயேசு கிறிஸ்து. பாருங்க, இது எல்லாருக்காக தான் அவர் சொல்லியிருக்கிறார். நாட் மென்ஷன் த கிறிஸ்டின். கிறிஸ்டியன்ஸ் மோசம் கிடையாது, ஸோ எல்லாருக்கும் தான். அது பெரியவங்க முதல் சின்ன பசங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா அவரிடத்துல வாங்க, அவங்க இறைப்பாறுதல் தருவாங்க. இறைப்பாறுதல் என்றால் ஆசீர்வாதம், அன்பு, விடுதலை, அவருடைய மகிமை, சுகம், பலன், ஜீவன் அனைத்தையும் அவருக்கு கொடுப்பார். நீ மரண பரியந்தத்தில் உண்மையாக இரு, அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா?
மரணம் அடையும் வரை அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போதோ உங்களுக்கு ஜீவ கிரீடமே கொடுப்பாராம். இந்த ஜீவ கிரீடத்தில் உங்களுக்கு மரணம் இல்லை. அந்த ஜீவ கிரீடம் எங்கே கிடைக்கும் என்றால் பரலோகத்தில். நீ அவருக்கு உண்மையாக இருக்கும்போதோ பரலோகத்தில் உனக்கு இடம் கொடுத்து ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுத்து அங்கு மரணமில்லாத ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை பாதத்தில் செல்லாது, உங்கள் வார்த்தை பரலோகத்தில் செல்லும். அங்கு நீ ஒரு ராஜாவாக ஜீவ கிரீடத்தை அணிந்து கொண்டு நீ தேவனிடத்தில் வலது பசத்தில் அவருடைய மடியிலே அவருடைய உள்ளங்கையிலே நீர் வீட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் இல்லையா? தேவனுடைய உள்ளங்கையில் நீ இருக்க வேண்டும் இல்லையா? அது பரலோகத்தில் தான் இருக்குது. நீங்கள் அப்படி பெற வேண்டும் என்றால் நீ மரணம் பறைந்த முறை உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும். எந்த சக்தி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாத்தான் எல்லா வகையிலும் முன்னாடி வருவான். நம்ம பைபிள் எடுத்து படிக்கும் போதோ ஜெபம் பண்ணும் போதோ நம்ம ஒரு மாற்றம் காண வேணும்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் ஒரு மாற வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, வேதம் வாசிப்பீங்க, அந்த சாத்தான் குறுக்க வருவான். இவன் எப்படி ஜெபம் பண்ணலாம், இவனை மாற்றணும், இவன் அவர்கிட்ட போயிட்டாருன்னா நம்ம வழிக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நிறைய குறுக்கீடு செய்வான். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் எதிர்நோக்குவார், அதை முறியடிப்பார், உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் ஜெபம் பண்ண பண்ண படிக்க படிக்க சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அப்படியே காணாமல் போகும். கர்த்தர் விரட்டி அடிப்பார், அடித்து போடுவார். அது உங்களுக்கே உணரும். ஜெபம் செய்ய முடியல, வேதம் வாசிக்க முடியல அப்படி சொல்லி எடுத்தாலும் வாசிக்க முடியாத அளவுக்கு ஆகும். ஜெபம் பண்ணால் தூக்கம் வர மாதிரியே இருக்கும். இப்படி நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா? அதெல்லாம் சாத்தானுடைய ஒரு கிரியை. அதற்கு விடுதலை வேண்டும் என்றால் தான் இப்போது நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும். நாம் எந்த ஒரு கிரியை நம்மளை அட்டாக் பண்ணாலும் நான் எதிர்த்து ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்கும் போதோ அந்த சாத்தான கிரிகளை வெளியே போகும். ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அப்படி ஏதாவது உங்களுக்கு சோர்வோ அசதியோ தூக்கமோ வந்தால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. உங்களுக்கு புது உற்சாகத்தை இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இந்த வாழ்க்கையில் மாற்றுறதுக்கான வழி இதுவே. நீங்கள் பின்பற்ற வேண்டியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி நீங்கள் வருமானால் உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை பரலோகத்தை சென்றிடும் வழியாக இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான ஒரே வழி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். நித்திய ஜீவனை உங்களுக்கு பெற வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை நோக்கி வாங்க. அனுதினமும் ஜெபம் செய்யுங்க, வேதம் வாசிங்க, அவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. இன்றைய இந்த பரிசுத்த ஓய்வு கூட நீங்கள் சர்ச்சுக்கு சென்றோடு இருக்கலாம். போயிட்டு வந்தால் மட்டும் பத்தாது. அந்த சர்ச்சில் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்கள் தியானித்து அதை பின்பற்றி நடக்கணும். வேதத்தை வாசித்து அதை என்ன வாசம் சொல்லிக்கோ அதை தியானித்து பின்பற்றி நடக்கணும். ஏன் அதை பேசியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வீட்டில் யோசித்து அதை அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 2 hours முடிச்சுட்டு வந்தால் அதை மறந்துடக்கூடாது. வெளியே வந்தால் சாத்தான் கூடவே வந்துடுவோம். நீங்கள் வசனத்தை பின்பற்றி யோசித்து கொண்டே கர்த்தரை நினைத்து கொண்டே வரும்போதோ சாத்தானுக்கு அங்கே இடம் கிடையாது. பரிசுத்தாவியானவர் நம்மளோட நம்மளை பாதுகாத்தாக வழிநடத்துவார். சர்ச்சில் மட்டும் இல்லை, எப்போதுமே எந்த நிமிஷமே கர்த்தரை நான் எக்காலத்தையும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் வசந்தபடி அவர் துதியை எப்போதும் வாயில் வைத்து கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றும். கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வெற்றியான வாழ்க்கையாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைய நாள் கூட கர்த்தர் எனக்கு இந்த மாற்றம் இந்த தலைப்பை கொடுத்து பேச வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கும் வரை நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதான ஆசீர்வாதத்தோடு இருப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கே துதிக்கிற மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கர்த்தரை தேர்வதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என் வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே அம்சாமே உண்மை தேர்வுகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இருள், பாவங்கள், நோய்கள் என பல்வேறு கர்த்தனை கிரியைகள் இல்லது விடியலை வேண்டுமென்றால் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீர் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பீராக, ஒரு சுகத்தை கொடுப்பீராக, ஒரு பலத்தை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே.
இன்றைக்கு அநேக மக்கள் இப்படி பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே, இருள் நிறைந்த வாழ்க்கையிலே, நோய்கள் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் கர்த்தாவே, அவர்கள் நீர் துணையாக இரும் கர்த்தாவே. அவர்கள் முதல் நீர் இறங்கி கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு விடுதலையை ஆசீர்வாதத்தை பெற்று தருவீராக சாமி. ஆம் சாமி, இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்திருக்கிறார் கர்த்தா. அவர்களுக்கு நீ விடுதலை கொடுப்பதற்கு சாமி, இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படியாக கர்த்தாவே, அவர் கண்கள் காணும்படியாக நீ செய்வீராக சாமி. யாரேனும் ஒருவர் இந்த செய்தியை கேட்டு ஒரு மாற்றத்தை கொடுத்து அவர் வாழ்க்கையில் இருள் நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும்படியாக சாக்கத்தை நீ கொடுப்பீராங்கன்னு விசுவாசிக்கிறீங்க கர்த்தாவே. நீ செய்ய போகிற கிருபைக்காக ஆசீர்வாதக்காக நன்றி கர்த்தாவே. சாமி, இந்த நாள் கூட சாமி நீ ஆசீர்வாதமாய் கொடுத்த கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இனி வரப்போ நாட்கள் முழுவதும் ஆசீர்வாதமாக கிருபையால் நிறங்கும் கர்த்தாவே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உறவுகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. வழிநடத்துவீராக. இந்த சேனல் கூட சாமி இன்னும் மகிமான எழுப்புதலான செய்திகளை கொடுக்கும்படியாக கர்த்தாவே நீர் வழிநடத்துவீராக. ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக சாமி. நீரே எங்கள் வழிநடத்துவீராக. உமது கிருபை, உமது சமாதானம், உமது மகிமை எப்போது எங்கள் ஒருவரோடு இருந்து எடுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடியவே. ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர். Oh hallelujah, hallelujah. Praise be to God. நாங்கள் ஆராதிக்கிறோம். We lift up your holy name, Jesus. We worship you, Lord. Oh hallelujah, hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.